வணக்கம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இன்னைக்கு எல்லா ராசிகளுக்கும் நலம் பெறுக நாங்களும் இறைவனை நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. கடகத்திற்கு சந்திராஷ்டமம். ஆனால் கடகராசிக்கு யோககாரகன் செவ்வாய். அதனால் இந்த கடகராசிக்கு கூட செவ்வாய்க்கிழமையான சந்திராஷ்டமனால் பெரிதாக பாதிப்பு இருக்காது. எனவே கடகத்திற்கு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கிறதோ இல்லையோ மோசமான நாளாக உறுதியாக இருக்காது. எனவே எல்லோருக்குமே நலம் பெருக நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். ஏன்னா கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் செவ்வாய் பகவான் யோக காரகன். அப்புறம் சதய நட்சத்திரமும் இருக்குது, பூரட்டாதி நட்சத்திரமும் இருக்குது. சதய நட்சத்திரத்திற்கு தலைவர் ராகு பகவான், பூரட்டாதிக்கு தலைவர் குரு பகவான். எனவே செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் இந்த சதய தோஷமும் குறைந்து போகிறது. அப்படிங்கிறதுனால கடகத்திற்கு தான் இன்னைக்கு நல்ல நாளாக இல்லை. மற்ற ராசிகளாம் நல்ல நாளாக இருக்கா அப்படின்னா பிரார்த்தனை பண்ணுனா கெட்ட நாளாக இருக்காதுங்கிறதுனாலையும் இன்னைக்கு எல்லோரும் கோயிலுக்கு போவோம், வழிபாடு செய்வோம், பிரார்த்தனை பண்ணுவோங்கிறதுனாலையும் நாங்கள் பொதுவாக ராசி பலனை இப்படி சொல்லுகிறோம். எல்லோருக்கும் நலம் பெருகட்டும். கடகம் பிரார்த்தனை செய்தால் நல்ல நாளாக அமையும். நன்கு பிரார்த்தனை செய்தால். இல்லாவிட்டால் கடகம் வழக்கமான வேலைகளை கடகராசிக்காரர்கள் செய்து விடட்டும். இந்த சித்திரை மாதம் முழுக்க சூரியன் மேஷத்திலே இருப்பார். சித்திரை மாதம் முழுக்க மேஷத்திலே சூரியன் இருப்பதனால் 4 ராசிகளுக்கு மிகுந்த நன்மைகள் ஏற்படும். அந்த 4 ராசிகள் எவை? மிதுனம், லாபம் பெருகும். கடகம், உத்தியோகம், வியாபாரம், தொழிலிலே உயர்வு உண்டு. விருச்சிகம், எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை குறையும். மகரம், எதிர்பாராத உதவிகள் வரும். மீதமுள்ள 8 ராசிக்காரர்கள் சூரியனை முறையாக வழிபட வேண்டும். அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும். பிற்பகல் 12 to 4 பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணி தரணும் அல்லது பணமாக கொடுத்துடணும். சேலை கொடுக்கலாம். பழைய புதிய சேலையை ஏழைகளுக்கு கொடுக்கலாம், வேஷ்டி கொடுக்கலாம், துண்டு கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யணும். இதில் சிக்கன சிரமம் பார்க்க வேண்டாம். தமிழ் மாத பிறப்பு, குறிப்பாக சித்திரை தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது என்பதனால் இன்றைக்கி கட்டாயம் எல்லோருமே குலதெய்வ கோயிலுக்கு போகணும். அல்லது குலதெய்வ கோயிலுக்கு உங்கள் சார்பாக போக முடியலன்னா உங்கள் சார்பாக வேறு யாரையாவது அனுப்பணும். அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மொத்தத்தில் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு சிறப்படைய நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆனால் இதில் என்ன சிறப்புன்னா, குரு பகவான் 5 மாதம்தான் ஒரு ராசியில் இருக்கிறார். இப்போ மே 26 கடகத்துக்கு வர்றார். பிறகு அக்டோபர் 20 மறுபடியும் சிம்மத்துக்கு போயிடுவார். அப்புறம் திரும்பவும் பிப்ரவரி 13 2027 வருடம் கடகத்துக்கு வர்றார். திரும்பவும் ஜூன் 15 2027 கடகத்துக்கு போயிடுவார். இப்படி கடகம் சிம்மம் மாறி மாறி அவர் வந்து கொண்டு இருக்கிறார். அதனால் மே முதல் செப்டம்பர் வரை குரு பகவான் கடகராசியிலே இருக்கிறார். இந்த மே முதல் செப்டம்பர் வரை குரு பகவான் கடகராசியில் இருப்பதால் 5 ராசிகளுக்கு ஏகப்பட்ட நன்மைகள். இந்த 5 மாதம் மே டு செப்டம்பர் யாருக்கு நன்மை? மிதுனம், மீனம். மிதுனத்துக்கு வருமானம் பெருகும். மீனத்திற்கு அதிர்ஷ்டம் அதிகமாகும். குழந்தைகளாலே நன்மை உண்டு. பிறகு மகரம், குடும்பத்திலே நிம்மதி அதிகமாகும். விருச்சிகம், அதிர்ஷ்டம் அதிகமாகும், வெற்றி வரும். கன்னி, லாபம் பெருகும். மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு குரு பகவானால் நன்மை இல்லை, வழிபாடு பண்ணணும். பிறகு அக்டோபரிலிருந்து 2027 ஜனவரி வரை குரு பகவான் 5 ராசிகளுக்கு உதவி செய்வார். ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். அந்த அதிர்ஷ்டமான 5 ராசிகள் கடகம், மேஷம், கும்பம், தனுசு, துலாம். இந்த ராசிகளுக்கெல்லாம் ஏகப்பட்ட உதவிகளை செய்வார்.
அதாவது அக்டோபர் முதல் 2027 பிப்ரவரி வரை கடகத்திற்கு வருமானம் பெருகும், செல்வாக்கு உயரும். மேஷத்திற்கு அதிர்ஷ்டம் அதிகமாகும், குழந்தைகளால் நன்மை உண்டு. கும்பத்திற்கு குடும்பத்திலே நிம்மதி அதிகமாகும். தனுசுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகும். துலாமிற்கு லாபம் பெருகும். மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு பிரார்த்தனை பண்ணினாதான் குரு பகவானால உதவி உண்டு. திரும்பவும் பிப்ரவரியிலிருந்து மே வரை பழைய மாதிரி 5 ராசிகளுக்கு உதவி. பிப்ரவரி முதல் மே வரை யார் யாருக்கு அந்த 5 ராசிகள் ஏற்கனவே சொன்னோம். மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். ஆகவே இந்த பராபவ வருடத்தினுடைய சிறப்பு குரு பகவானால் 5 மாதங்களுக்கு 5 ராசிகளுக்கு நன்மை, அடுத்த 5 மாதத்துக்கு 5 ராசிகளுக்கு நன்மை. இப்படி போகுது. மே முதல் செப்டம்பர் வரை 5 ராசிகளுக்கு நன்மை, அக்டோபர் முதல் ஜனவரி வரை 5 ராசிகளுக்கு நன்மை. சார் 5 ராசி வராதே சார், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 4 மாதம், 4 மாதம், பிப்ரவரியில் பாதி இருக்குது, அதனால் 5ன்னு சொன்னோம், 4.5 மாதம் அதான். எனவே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசி பலனை செவ்வாய்க்கிழமை ஆன இன்று இவ்வாறாக சொல்லி இருக்கிறோம். எல்லா ராசிகளும் நலம் பெறட்டும் என்பதை நவகிரகங்களுக்கு பிரார்த்தனையாக வைக்கிறோம். சார் இந்த பராபவ வருடத்தில் ராகு கேது பயிற்சி உண்டா? உண்டு. ஆமாம், நவம்பர் முதல் ராகு பகவான் மகரத்திற்கும் கேது பகவான் கடகத்திற்கும் வருகிறார். எனவே நவம்பர் முதல் 3 ராசிகளுக்கு ராகுவினாலே நன்மை உண்டு. ஏப்ரல் வரைக்கும், அடுத்த ஏப்ரல் வரைக்கும். யார் அந்த 3 அதிர்ஷ்டசாலி ராசிகள்? மீனம், பிறகு விருச்சிகம், பிறகு சிம்மம். சிம்மத்திற்கு அஷ்டம சனி காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல ராகு வருவது ரொம்ப சிறப்பு. பிறகு அவ்வளோதான். 3, 6, 11 ராசியிலேருந்து எண்ணி வந்தால் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், 3 இடத்துல தான் ராகு ஹெல்ப் பண்ணுவார். இந்த 3 ராசிகளுக்கு மட்டும் ராகு ஹெல்ப் பண்ணுறார். ஆம், கேது பகவான் 3 ராசிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறார். அந்த ராசிகள் ரிஷபம், உதவி, எதிர்பாராத உதவி அதிகமாகும். பிறகு கும்பம், எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை குறையும். பிறகு கன்னி, கன்னிக்கு லாபம் பெருகும். ஆகவே இதுதான் ராகு கேது பயிற்சினாலே. சனி பயிற்சி இந்த வருடம் இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.